தோழர்களே, 1000 வீடியோக்கள், நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் தாவேகா நிர்வாகி ஒருத்தரால. இன்னொரு பக்கம் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்தவர்களை தாவேகாவினுடைய அதுலயும் எம்எல்ஏவா இருக்கிறவர் பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி காவல்துறையில பணியாற்றக்கூடிய பெண் காவலரை கூட்டு பாலியல் தொந்தரவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு நூல்ல போனம் போட்டு தப்பிச்சிருக்கு. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? தோழர்களே, அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னார், ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து தமிழ்நாடு தலைகீழா மாறும். ரொம்ப தலைகீழா மாறிடுச்சுன்னு. அன்னைக்காவது எங்கேயாவது ஒரு நிகழ்வு நடக்கும். இது எல்லா மாநிலங்களும் நடக்கும், சில மாநிலங்கள்ல கூடுதலா இருக்கும், நம்ம குறையா இருக்கும். நம்ம மாநிலத்துல எங்கேயோ ஒரு நிகழ்வு நடந்த போது சட்ட ஒழுங்கு அப்படின்னு வாய்கிழிய பேசணும்னு நம்ம அண்ணன் தான். சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வீட்டுல இருக்கிற பெண்கள், கல்விக்கூடம் போற பெண்கள், வெளியே போறவங்க, வேலைக்கு போறவங்க எங்கேயுமே நிம்மதி இல்லை அப்படின்னு மேடையில கைய தூக்கிக்கிட்டு வசனம் பேசின அண்ணனை பார்த்து நான் கேட்கிறேன், என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? நீங்க ஆட்சிக்கு வந்து முழுசா 1 மாசம் ஆயிருக்கு. நீங்க ஆட்சிக்கு வந்து 1 வாரத்துல 10 வயது குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி சிதைக்கப்பட்டு, முகம் சிதைக்கப்பட்டு, பல்லெல்லாம் உடைச்சு, கழுத்தை உடைச்சு கொலை பண்ணி கொடூரமா போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வரையும் ஒரு இடத்துல கூட வாயை திறந்து அதை பற்றி ஒரு குற்ற உணர்வோடு ஒரு பேச்சு கூட இல்ல. நிறைய வழக்கு ஒரே மாசத்துல 30க்கும் மேற்பட்ட பாலியல் வல்லுறவு வழக்கு. நேத்து நம்ம பேசிட்டு இருக்கும் போது கடலூர்ல 80 வயது மூதாட்டி முந்தா நாள் இரவு 53 வயது நபரால பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த பையல அடிச்சு விரட்டி அந்த அம்மாவை காப்பாத்தி இருக்கிறாங்க. என்னமோ நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுல. எல்லாத்துக்குமே ரீல்ஸ், சிங்கப்பெண்ணா ரீல்ஸ், முதலமைச்சரா ரீல்ஸ், கோட்டா ரீல்ஸ், விளையாடுற மாதிரி ரீல்ஸ், சோறு சாப்பிடுற மாதிரி ரீல்ஸ், யார் வீட்டுக்காவது போய் தொண்டர்கள் வீட்டுல போய் உட்காந்து சோறு தின்னுட்டு நாங்கெல்லாம் பெருசா புடுங்கி அறுத்து தள்ளிட்டோம்னு ஒரு ரீல்ஸ். இது ரீல்ஸ் கல்ச்சரா மாறி இருக்கு, ரியல் கல்ச்சரா இல்லை. இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய அதல பாதாளத்துல ஒரு அச்ச உணர்வோடு பெண்கள் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறாங்க. நீங்க கரண்ட் தண்ணி பிரச்சனை இதெல்லாம் விடுங்க, நம்ம வாழவே முடியாத ஒரு பிரச்சனையை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நெல்லையில தாவேகாவினுடைய தொண்டர் ஒரு பொண்ணு, அவங்க முன்னாடி விஜய் ரசிகரா இருந்திருக்காங்க, பின்னாடி தாவேகாவினுடைய தொண்டரா மாறி இருக்கிறாங்க. கடுமையான களப்பணியை செஞ்சிருக்கிறாங்க, ஓட்டு திரட்டி இருக்கிறாங்க, எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க. ஓட்டு எண்ணப்படுவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா போய் வேலை கேட்டிருக்கிறாங்க. அவருக்கு உதவி செஞ்சிருப்பாங்கல்ல பலர்கிட்டையும், அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் போய் வேலை கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு ஏமாத்தி கூட்டிட்டு போய் கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து அந்த பிள்ளைய கூட்டு பாலியல் வல்லுறவு பண்ணிருக்காங்க 2 பேரு. அந்த 2 பேருடைய பேரும் பாலா, ஜெயபால் 2 பேரு. இத வழக்காவே பதிய முடியல அந்த பிள்ளையால. போறாங்க, போலீஸ சந்திக்கிறாங்க, 1 மாசமா அலைஞ்சிருக்காங்க. போன 10 நாளைக்கு முன்னாடிதான் அந்த கேஸாவே ஆக்க முடிஞ்சிருக்கு. ஒரு சாதாரண உழைக்கிற வீட்டுல இருந்து ஒரு ஆர்வத்துல அரசியலுக்கு வந்து அண்ணன் விஜய் அறுத்து தள்ளிடுவாரு நம்பி இந்த பிள்ளைங்க வேலையை பார்க்க வந்தா, இவங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கலக்கி கொடுத்து ரேப் பண்ணிருக்கிறாங்க, கூட்டு பாலியல் வல்லுறவு. அந்த கேஸை எடுக்கல. கடைசியில் ஜனநாயக மாதர் சங்கம் உள்ள தலையிடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் உள்ள நுழைஞ்சு தலையிட்டு போலீஸ் ஸ்டேஷன் உண்டு இல்லைன்னு பண்ணி அந்த பொண்ணுக்கு நியாயம் கேட்டு போராட்டத்தை நடத்தி சும்மா அதிர விட்ட பிறகு பாலா, அந்த ஜெயபாலன் 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? இந்த 2 பேரை இவ்வளவு நாளா பாதுகாப்பா வச்சிருந்தது யார் அப்படின்னா அந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ சரவணன். குற்றவாளிகளை பாதுகாக்கிறது குற்றம் தானங்க. நாங்க அப்படியே பெண்களுக்காக அறுத்து தள்ளிடுவோம் கையை நீட்டி நீட்டி பஞ்சுடையா பேசினாரே அண்ணன் விஜய். ஆதவர்ஜுனா போன்ற அயோக்கியர்கள் என்ன வாய்கிழிய பேசுனீங்க? உங்க கட்சியை சேர்ந்த பெண்களை வச்சு எவ்வளவு உருட்டினீங்க? ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா தோழர்களே? இந்த தாவேகா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலே ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் யாரும் தட்டி கேட்கல. நம்ம தான் வாய்ப்பு இருக்கிற இடத்தெல்லாம் பேசுறோம். அதே தாவேகாவில வேலை பார்க்கிற பிள்ளைங்க, கட்சி பிள்ளைங்க, ஒரு ஆள் 10 பெண்களுக்கு வந்து ஆபாச மெசேஜ் அனுப்புறான். அவ்வளவு அல்சாட்டியம் பண்ணி அதான் அந்த பிள்ளைங்க வந்து ஸ்பேஸ்லயே பேசுறாங்க. ஆனாலும் பிறகு அவனுக்கு வந்து அவன் மீது நடவடிக்கை இல்லை. இதெல்லாம் தாண்டி சரத்னு ஒருத்தன், வாய்ஸ் ஆஃப் சரத்னு ஒருத்தன், ஒரு பாப்பா வந்து விஜயோட நின்று போட்டோ எடுக்கணும்ன்றாங்க. போட்டோ எடுக்கணும்ன்ற அந்த ஆசையை பயன்படுத்திக்கிட்டு ரூம் போட்டு 4-5 பேர் சேர்ந்து கல்லூரியில படிக்கிற அந்த பிள்ளைய பாலியலா அபியூஸ் பண்ணிருக்கான், ரேப்பே பண்ணிருக்காங்க, கூட்டு பாலியல். அதெல்லாம் வெளியே பேசப்பட்டும் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை.
எவ்வளவு நல்ல மகன் பாருங்க விஜய் கூட்டம். சொந்த கட்சி தன்னை நேசிக்கிற சாமானிய வீட்டு குழந்தைகளை பாலியலா இதை பயன்படுத்தி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம். அதை தட்டி கேட்கறதுக்கு முதுகெலும்பு இல்லாதவர் தான் விஜய். அதே கேஸ் தான் இங்க மாதர் சங்கம் உள்ள வந்து அடிச்சு ஆடின பிறகு குற்றவாளிகள் 2 பேரையும் பாலா ஜெயபால் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்புறம் சரவணன் எங்க போனாரு? எம்எல்ஏ சரவணன் அவர் மேல கட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? யோகிய நாட்டம் பேசுனீங்களே தூய சக்தி தூய சக்தின்னு, நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? நீங்க பேசுனீங்களே தீய சக்தி திமுக எம்எல்ஏ உடைய மகனும் மருமகனுங்க அவங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு தாக்கி அடிச்சுட்டாங்க. அடிச்ச உடனே காயங்களோட அந்த பொண்ணு வெளியே வந்து வீடியோ போட்டுருச்சு. இந்த தாக்கப்பட்ட செய்தி தெரிஞ்ச உடனே எம்எல்ஏ வீட்டு மகனையும் மருமகளையும் அரெஸ்ட் பண்ணி வெளியவே வரவில்லை. ஜாமீன் கூட கிடைக்க முடியாத இதுல தூக்கி உள்ள போட்டாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல. அந்த தில்லு இவருக்கு இருக்கா? யோகியம் தானே. அதுல கூடுதலா என்ன தெரியுமா நடந்திருக்கு? கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கடந்து ரேப் பண்ணிட்டாங்களாம். ரேப் பண்ண பிறகு அவனை பிடிக்கிறதுக்கே 20 நாள் ஆயிடுச்சு. எம்எல்ஏவை கண்டுக்கவே மாட்டாங்களாம். ஆனா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. நாங்க இவ்வளவு தூய்மைவாதம் பேசுனீங்க, பாதிக்கப்பட்ட பெண் பக்கத்துல கட்சி நின்று இருக்கணும். ஆனா கட்சி அவங்கள கட்சியை விட்டு நீக்கி இருக்கீங்க. கேளுங்க. சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மேலையும் என்னை பத்தி தவறாக புகார் அளித்த பாலா குற்றவாளி பாலா அவர்களுடைய மனைவி மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நடவடிக்கை வந்து தூத்துக்குடி எஸ்பி சார்ட்டையும் கொடுத்திருந்தேன். எனக்கு நடவடிக்கை இன்னைய வரைக்கும் வரல. மாறாக எனக்கு எதிரான ஒரு வீடியோக்களையே போட்டு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அதுக்கு வந்து உண்மையான எனக்கு நீதி வேணும். அதனால நான் சாரை பார்க்க வந்திருக்கேன். என்ன வந்து கட்சி பதவியில இருந்து நீக்கிட்டாங்களா? அதாவது பாதிக்கப்பட்ட பெண் 2 பேரால கூட்டு பலாத்காரம் பண்ண பெண் என்ன வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நீக்கியிருக்காங்களாம். அதே மாதிரி குற்றவாளியான பாலாவையும் நீக்கியிருக்காங்க. அப்ப இதுக்கு உறுதுணையா இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க பதவியில இருந்து நீக்குவாங்களா? இதுக்கு எனக்கு தலைமையும் பதில் சொல்லணும். பாத்தீங்கல்ல, இந்த லட்சணம் தான் இவங்க பெண்களை பாதுகாக்கிற லட்சணம். நான் இப்ப வரும்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன்னு சொன்னேன்ல, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல தன்னுடைய ஃப்ரெண்டோட நின்று ஒரு காவல்துறையில பணியாற்றுற பெண் காவலர் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. வந்து அவங்க சுத்து போட்டு அந்த பொண்ணை அநாகரிகமாக பாலியலா அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாலியலா சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு அந்த பிள்ளை உடனே 100க்கு அடிச்சு டக்குன்னு அங்க இருந்து காவல்துறை வந்த பிறகுதான் அவங்க தப்பிக்க பார்த்தாங்க. 3 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. ஒரு காவல்துறையில பணியாற்றக்கூடிய பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை. 15 நாளைக்கு முன்னாடி ஒரு காவல்துறையில பணியாற்ற பெண்ணை விரட்டி கடைசி நேரத்துல அந்த பிள்ளை தப்பிச்சு ஓடி போய் தன்னை காப்பாத்திக்கிச்சு. அந்த நம்ம பார்த்தோம். நேத்து காவல்துறையில அதுவும் சிங்கப்பெண் காவல் படையில பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணு தன் பையில வச்சிருந்த நகைகளை பையோட தூக்கிட்டு போயிட்டாங்க. கார்ல வச்சுட்டு போனது, சிங்கப்பெண் காவல் படையினுடைய கார்ல வச்சுட்டு போனது. அத கூட இருக்கிறவங்க அதை வந்து விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவா உட்கார்ந்து இருக்கிறானுங்க. இதுதான் லட்சணம் தான் பெண்கள் பாதுகாப்பு இந்த ஆட்சியில. இப்ப மெயின் ஸ்டோரிக்கு வருவோம். மெயின் ஸ்டோரி என்ன? சேலத்துக்கு பக்கத்துல மணிகண்டன் ஒரு ஆளு, அந்த ஆளு ஒரு பலசரக்கு கடை வச்சிருக்கிறான், அதாவது மளிகை கடை. அவருக்கு என்ன வேலைன்னா, பாதிக்கப்பட்ட பெண்களை யாராவது அழுதுட்டு இருக்காங்க, ரோட்ல சோகமா இருக்காங்க, ஏதோ கவலையோட கோயில் பக்கத்துல நின்று அழுதுட்டு இருக்காங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள். தங்களுடைய பிரச்சனை உடைய பெண்கள் எங்கேயாவது தன்னை மீறி அழுதுட்டு இருக்கிறாங்க, கவலைப்பட்டு இருக்கிறாங்க, சோகமா இருக்காங்கன்னா போய் நல்ல மாதிரி பேசுறது, பேசி அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யறது. பண உதவியா நான் ஒருத்தட்ட வாங்குவேன், அவர்கிட்டே சொல்லி உனக்கும் வட்டிக்கு வாங்கி தரேன் அப்படின்னு பண உதவி செய்யறது. இப்படியே நல்ல விதமா பேசி பேசி இந்த பெண்கள் கிட்ட பாலியலான தொடர்பா வளர்த்துக்கிறது. பாலியல் தொடர்பு வளர்ச்சோன்னே இவன் ரொம்ப நல்லவே நம்பி அவங்களோட பாலியல் தொடர்பு போகிற அந்த பெண்களை வீடியோ எடுத்து, அவங்க வீடியோ கால்ல பேசினாங்கன்னா அதையும் சேவ் பண்ணி வச்சு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து தன் நண்பர்களுக்கு அனுப்புறது. 2வது இதெல்லாம் காமிச்சு அந்த பிள்ளைங்களை பயமுறுத்தி காசை புடுங்கிறதோட இல்லாம தன் நண்பர்களுக்கு கூட்டி கொடுப்பது. தாய நண்பர்களோட நீ இருக்கணும், இல்லன்னா இதை வெளியே போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறது. இப்ப சாமானிய பெண்கள், உழைக்கிற பெண்கள் போய் இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நோரிக்கி போடணும்னு தெரிஞ்சாலும் போலீஸ்காரன் எவனுமே உதவ மாட்டான். அவன் காசுக்காரனுக்கு உதவுவான், கட்சிக்காரனுக்கு உதவுவான்னு பிள்ளைகளுக்கு தெரியுது. இல்ல வீட்டை விட்டு போய் நம்ம இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா இந்த வீட்டுக்குள்ள மான மரியாதையோட இருக்க முடியாதுன்ற ஒரு பழக்கத்தை, ஒரு உணர்வை, ஒரு புத்திக்குள்ள திணிச்சு வச்சிருக்கிறோம். அதனால கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. கடைசியில பாத்தீங்கன்னா இதே போலதான் கடன் தொல்லையால 2 குழந்தைங்களோட இருக்கிற ஒரு 36 வயது பெண்ணு கோயில் மார்க்கெட்ல அவங்க உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஒரு கல்ல உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரமா நோட்டை விட்டுட்டு அந்த பிள்ளை கூட பேசி கடன் பிரச்சனையா நான் உங்களுக்கு உதவுறேன், என் ஃப்ரெண்டுக்கு அடிச்சு தருவேன்னு காசெல்லாம் வாங்கி கொடுத்து
நல்ல மாதிரி பேசி அந்த பிள்ளை கூட தொடர்ந்து பேசி பழகி அந்த பிள்ளைய வந்து நான் உன் கூட இருந்துக்கிறேன்னு பாலியல் தொடர்புல இருந்திருக்கான். ஒரு முறை வெளியே போறாங்க, பாலியல் தொடர்புக்காக வெளியே தனிச்சிருக்கிறதுக்காக வெளியே போறாங்க. அங்க ஒரு போன் வருது, அவர் பாத்ரூம் போயிருக்காரு. தச்சனா அந்த போன் கால் கட்டான உடனே பார்த்தா எக்கச்சக்கமான 8000 வீடியோக்கள் இருந்திருக்கு அந்த போன்ல. அதிர்ச்சியில் அப்படி பார்த்தா இந்த அம்மாவுடைய வீடியோவும் இருந்திருக்கு. இந்த 36 வயசு பொண்ணு உடனே அதை வேக வேகமா அழிச்சுக்கிட்டு அங்கன வச்சுட்டு, அன்னைக்கு எனக்கு சொந்தக்காரங்களுக்கு உட முடியல, நான் உடனே போகணும்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடி வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு 6 மாசம் இந்த ஆள் கூட பேசல. இப்போ வேற ஒரு எண்ணில இருந்து அந்த பொண்ணை தொடர்பு கொண்டு, நீ உன் வீடியோவை அழிச்சா அந்த வீடியோ அழிஞ்சிருமா, ஏதாவது ரீசைக்கிள் பின்ல கடந்துச்சு, நான் ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கேன், ஒழுங்கு மரியாதையா நீ அங்க சொல்றத செய்யலன்னா உன்னை சந்தி சிரிக்க வச்சிருவேன், நீ என் ஃப்ரெண்டுகளுக்கூடயும் சேர்ந்து இருக்கணும், பாலியலா தொடர்புல இருக்கணும் என் ஃப்ரெண்டுகளுக்கும் அப்படின்னு மிரட்டியிருக்கான். உடனே இவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட அந்த தகவல்கள்லாம் எடுத்து தபால்ல காவல்துறைக்கு அனுப்புறாங்க. இதை வாங்கிக்கிட்ட காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்கிற ஹெட் குவார்டர் போனதுல அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற இவங்க இருக்கிற பகுதியில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கொண்டலாம்பட்டி காவல் நிலையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த கொண்டலாம்பட்டி காவல் நிலையம் என்ன பண்ணிருக்கு, எதையுமே கண்டுக்காம இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு கூப்பிட்டு அவரு நல்லா இவரு போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் பழக்கம் இருக்கு போல இருக்கு, எல்லா வீடியோஸையும் அழிச்சுட்டு ஒழுங்கு மரியாதை இருன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டாங்க இந்த ஆளை. கடைசியில் இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கிறாங்க, நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் அங்க வினோத்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அவருக்கு ஒரு காலை போட்டு இதை பூரா சொன்ன பிறகு அவர் அதை நியூஸா போட்ட பிறகுதான் இந்த கேஸ் வேகம் எடுக்குது. ஆட்சி எங்க ஆட்சி, நாங்க தான் ஆள்ற தமிழ்நாட்டுல, எங்களை என்ன ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வீராப்பு பேசியிருக்கிறானுங்க. ஒருவேளை நியூஸ் தமிழ் போன்ற செய்தி நிறுவனங்கள் ஊடகங்கள்ல செய்திகள் வரலன்னா இந்த பொண்ணு அப்படியே மூடி இருப்பானுங்க. பொள்ளாச்சியை விட மிக கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. 8000 வீடியோக்கள்னா எத்தனை பெண்கள் பாலியல துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க, வெளியே சொல்ல முடியாம எத்தனை பேர் புழுங்கி இருப்பாங்க. அப்ப இவ்வளவு அசால்ட்டா இவ்வளவு கேவலமா இருக்கிற அந்த ஆளை அரெஸ்ட் பண்றதுக்கே போராட வேண்டியிருந்தது. இப்பயும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அதை வழக்க வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க. நம்ம கேக்குறது என்னன்னா, பெண்களுக்காக பெருசா அறுத்து தள்ளுவோம் நீங்க சொல்றீங்க, எங்கனக்கெல்லாம் துளியும் நம்பிக்கை இல்லை. நாங்க அடிச்சு ரோட்டை மறிச்சு நடவடிக்கை எடுக்க வைப்போம், அது வேற விஷயம். ஆனா உங்க கட்சிக்காரங்க இருக்கானுங்கல்ல, தொடர்ந்து பாலியல் வல்லுறவு வழக்குல சிக்கிறானுங்கல்ல, உங்க கட்சிக்கே ஒரு சிங்கப்பெண் படைய தனியா போட்டுருங்க. கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களை பாதுகாக்கிறதாவும் இருக்கும், கட்சிக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிற களப்பணியாளர்களை பாதுகாத்ததாகவும் இருக்கும். ஏன்னா அது செய்ய துப்புலன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன அர்த்தம் தெளிவீங்க சொல்லுங்கண்ணே.